கணிப்பீட்டை நடத்தி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பீடு தற்போதைய சூழலில் ஒரு தேர்தல் இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டால் என்ன மாதிரியான மாற்றங்களும் விளைவுகளும் ஏற்படும் என்பதுதான். இன்றைய நாள் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அமைதி வாரியத்தில் நாங்கள் இணைய மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதி வாரிய அழைப்பை மறுதளித்திருக்கிறார். மிக தெளிவாகவே டிக்ளேராகவே நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸ்பெயினுக்கான நீங்க பாலஸ்டைனுக்காகத்தான் இந்த பீஸ் கமிட்டியை உருவாக்கினீங்க. ஆனா இப்ப வந்துகிட்டு வேற காரணங்களை சொல்றீங்க. பாலஸ்தீன அதிகார சபை அங்க எங்க? பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தான் நீங்க சேர்க்க முடியாது, உங்களுக்கு அவங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கிறோம். இந்த கேள்வியை யார் கேட்கணும்? சவுதி கேட்கணும், கத்தார் கேட்கணும், துபாய் கேட்கணும், அரபு நாடுகள் தான் இதை கேட்கணும். ஆனா கேட்கறது யாருன்னு கேட்டா ஸ்பெயினுடைய அதிபர் கேட்கிறாரு. கூடுதலாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பாரிய யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 106 நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் காசாவில் ஒரு பலத்த பரபரப்பு எப்போதும் தொற்றிக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, காசாவுக்குள்ள ஒரு புதிய கமிட்டியை அமைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இந்த கமிட்டியில் காசாவை சேர்ந்த யாரிடமும் எந்த கருத்துக்களும் கேட்கப்படவும் இல்லை, எந்த ஆலோசனைகளும் பெறப்படவும் இல்லை, காசாவை பற்றிய எந்த சிந்தனைகளும் அதற்குள் இல்லை என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த குழுவில் தற்போது வரைக்கும் அரபு நாடுகள், பெரும்பாலும் எல்லா அரபு நாடுகளும் இணைந்திருக்கின்றன. ஸ்பெயின் இன்றைக்கு காட்டமாக நாங்கள் இணைய முடியாது, ஐரோப்பிய நாடுகள் இணையக்கூடாது என்பதை மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறது. என்ன காரணம், என்ன நடக்கிறது மத்திய கிழக்குக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா, காசாவை பொறுத்தவரையில் காசாவில் இருந்து பலவந்தமாக பாலஸ்தீன அப்பாவிகளை வெளியேற்றுவதும், காசாவை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதும், பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடம் இருந்து ஆயுதங்களை களைவதும் தான் அமெரிக்காவினுடைய முதன்மை திட்டமாக இருக்கிறதே ஒழிய பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதோ, பாலஸ்தீனத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதோ அமெரிக்காவினுடைய ஐடியாவாகவும் கிடையாது. அமெரிக்காவோடு ஒட்டி இருக்கிற இஸ்ரேலுடைய திட்டத்திலும் அது கிடையாது. இஸ்ரேல் தனி நாடு, இஸ்ரேலுக்குத்தான் எல்லாமே தவிர பாலஸ்தீனத்திற்கு எதுவும் இல்லை என்பதில் அவர்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் இந்த செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த கமிட்டியை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். ஆயுதங்களை கீழே வைக்க முடியாது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரம் காசாவினுடைய தற்போது யுத்தத்திற்கு பிந்தைய சமாதான உடன்படிக்கை பிரகாரமான 48% நிலப்பரப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடம்தான் இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படியான சூழலில் தான் இஸ்ரேலுடைய மிக பிரபலமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மாரிஃப் இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்து கணிப்பீட்டை நடத்தி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பீடு தற்போதைய சூழலில் ஒரு தேர்தல் இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டால் என்ன மாதிரியான மாற்றங்களும் விளைவுகளும் ஏற்படும் என்பதுதான் பேசப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான விவகாரமாக இருக்கிறது. அதாவது தற்போதைய நிலையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டால் எதிர்க்கட்சிகள் நெசட்ல, இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் 61 இடங்களை பிடிப்பார்கள். 61 இடங்களை பிடிச்சிட்டாங்கன்னாலே அவங்க ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்பதுதான் இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் செட்டப்பாக இருக்கிறது. எனவே எதிர்க்கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் என்றும், நெதன்யாகுவினுடைய ஆளும் கூட்டணி வெறுமனே 49% இடங்கள், குறிப்பாக 49 இடங்களை தான் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரபு கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுகிற சூழ்நிலையில் அவைகள் மொத்தமாக 10 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பினுடைய செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நடத்தப்பட்டால் அரபு கட்சிகளுடைய துணை இல்லாமல் இந்த 2 கட்சிகளை யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலும்
இஸ்ரேலுக்குள் ஏற்படும், கடந்த காலங்களில் ஏற்பட்டும் இருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தேர்தல்களை நடத்தாமலேயே இந்த யுத்தம் ஒன்றை கண்டினியூ பண்ணி கொடுறதுக்காக முயற்சி பண்றார். யுத்தம் வந்துட்டா தேர்தல் நடத்த தேவையில்லை, உக்ரைன்ல மாதிரி அதை காரணம் காட்டியே பல நாட்களை கடத்த முடியும் என்பதற்காக இந்த வேலையை பார்க்கிற போதுதான் இன்றைய நாள் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அமைதி வாரியத்தில் நாங்கள் இணைய மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதி வாரிய அழைப்பை மறுதளித்திருக்கிறார். மிக தெளிவாகவே டிக்ளேர் ஆகவே நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸ்பெயினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான உறுதிப்பாட்டை வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்பெயினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த அமைப்பில் பாலஸ்தீன அதிகார சபைக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது, எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். வேற எந்த காரணத்தையும் அவர் சொல்லலை. மெயினாக என்ன சொல்றாருன்னா, நீங்க பாலஸ்டைனுக்காகத்தான் இந்த பீஸ் கமிட்டியை உருவாக்கினீங்க, ஆனா இப்போ வந்துகிட்டு வேற காரணங்களை சொல்றீங்க. பாலஸ்தீன அதிகார சபை அங்க எங்க, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தான் நீங்க சேர்க்க முடியாது, உங்களுக்கு அவங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கிறோம். பாலஸ்டைன் அத்தாரிட்டின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்களா இல்லையா, பாலஸ்தீன அதிகார சபை என்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க மஹமூத் அப்பாஸுடைய தலைமையில். அவங்களை இன்டர்நேஷனல் ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா, அவங்க இதுல எங்க இருக்கிறாங்கன்னு அவர் கேட்கிறாரு. இந்த கேள்வியை யார் கேட்கணும்? சவுதி கேட்கணும், கத்தார் கேட்கணும், துபாய் கேட்கணும், அரபு நாடுகள் தான் இதை கேட்கணும். ஆனா கேட்கறது யாருன்னு கேட்டா ஸ்பெயினுடைய அதிபர் கேட்கிறாரு. கூடுதலாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சர்வதேச சட்டத்திற்கு முற்றுமுழுதாக இது மாற்றமாக இருக்கிறது. இந்த அமைப்பு ஐநா உருவாக்கப்பட்ட போதே ஐநாவுக்கு நிகராக இது மாதிரி எதையும் உருவாக்க கூடாது என்கிற நிபந்தனை எல்லாம் இருக்கிற நேரத்தில் இதை எப்படி நீங்க உருவாக்குவீங்க? ஐநாவினுடைய கட்டமைப்புக்கு வெளியில இந்த அமைப்பு செயல்படும் விதமாக இந்த அமைப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கி இருக்கிறாரு. எனவே பாலஸ்தீனத்தினுடைய எதிர்காலத்தை பாலஸ்தீன மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் அல்ல. அதனால பாலஸ்தீன மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அமைதி வாரியம் பாலஸ்தீனத்திற்கு எதிரானது என்கிறார் ஸ்பெயினுடைய அதிபர். மிக தெளிவாக பேசியிருக்கிறாரு. இதுதான் ஃபேக்ட்ங்கிறதையும் உறுதியாக சொல்லி இருக்கிறாரு. காசா விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறது நமக்கு தெரியும். இந்த சூழலில் தான் ஸ்பெயின் மாத்திரமல்லாமல் ஆல்ரெடி பிரான்ஸ், ஜெர்மன், யூகே, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் கூட இந்த குழுவில் இணைய முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். மேலதிகமாக ஸ்பெயினுடைய அதிபர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த வாரியத்தில் சேர்றதுக்கு நாங்க $1 பில்லியன் கட்டணும்ங்கறாங்க. யாருக்கு யார் கட்டுறது? பணம் ஐநாவிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஐநா வழியாக போய் அங்க வேலையை செய்யறதை விட்டுவிட்டு நாங்க எதுக்கு இந்த வாரியத்துக்கு போய் $1 பில்லியன் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப கேலியும் கிண்டலுமாக கூட பல கேள்விகளை இதில் எழுப்பி இருக்கிறார். எனவே இந்த குழுவில் யாரும் இணையவும் கூடாது, நாங்க இணைய மாட்டோம், இது பாலஸ்தீனத்துக்கு நல்லதில்லை என்று சொல்லி அரபு நாடுகள் பேச வேண்டிய பேச்சை இன்னைக்கு மிக தெளிவாக ஸ்பெயினுடைய அதிபர் பேசி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஈரானுடைய தாக்குதல்கள் அச்சம் தற்போது உச்சம் தொட்டு வருகிறது. ஈரான் மேலே எனி டைம் அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். அமெரிக்கா தாக்குதல் ஆரம்பிச்சா இஸ்ரேலும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை தாண்டி இந்த ரெண்டுக்கு முன்னாடி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் தாக்குதல் நடத்தும் என்கிற அச்சங்களும் இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்காவினுடைய தளபதியாக செயல்படக்கூடிய ஜெனரல் ஃப்ராட் கூப்பர் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி யால் ஜமீரை வந்து சந்திச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்லாம யால் ஜமீரோட இஸ்ரேலுடைய நேவி கடற்படையினுடைய தளபதியும் கலந்து கொண்டிருக்கிறார் சந்திப்பில். இப்படி பல ராணுவ முக்கியஸ்தர்களை எல்லாம் அவர் வந்து சந்திச்சிருக்கிறாரு. விமானப்படை சார்ந்தவங்களை தான் முதல்ல சந்திச்சிருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், ஈரான் அவங்க அட்டாக் பண்ண நினைக்கிறதே வான்வழி தாக்குதல் தான், தரைவழி தாக்குதல் 100% ஃபெயிலியர் ஆகுங்கிறதுல அவங்களே உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஈரானுங்கிறது ஒரு பறந்துபட்ட நாடு. ஈராக்குக்குள்ள அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறது. அதே போன்ற ஆப்கானிஸ்தானில் அந்த அனுபவம் இருக்கிறது. அது எல்லாம் மிஞ்சிய ஒரு அனுபவத்தை அவங்க ஈரானில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருங்கிற காரணத்தினால தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், தரைவழி தாக்குதல் இல்லை, எல்லாமே வான்வழி தாக்குதல் தான் என்கிற ஒரு நிலைக்கு வந்த காரணத்தினால தான் ஈரான் ஒரு முன்கூட்டிய தாக்குதலை நடத்துவதற்கு முன்பதாகவே நம்ம அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும் என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அமெரிக்காவும் தன்னுடைய படைகளை தொடர்ந்து கடற்படைகளையும் விமானப்படையையும் மத்திய கிழக்குக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் என்கிற நேரத்தில் தான் தெஹரான் எந்த நேரத்திலும் இலக்காக்கப்படலாம், ஈரான் மேலே எந்த நேரத்திலும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் செய்தித்தாளும் வெளியிட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் அமெரிக்காவினுடைய தூதர்களாக இருக்கிற ஸ்டீவ் விட்காஃப், அதே போன்று ஜார்ஜ் குஷ்னர், அமெரிக்க அதிபருடைய மருமகன் ஜார்ஜ் குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாள் ஈவினிங் ஆகும்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்திப்பார்கள் என்கிற செய்திகளும் வந்திருக்கு. மொத்தத்தில்
காய் நகர்த்துறாங்க, தெளிவாகவே நகர்த்துறாங்கிறது தெரியுது. ஏன்னா இராணுவ தளபதிகள் இஸ்ரேலுக்கு வர்றாங்க, அதே மாதிரி தூதர்கள் வர்றாங்க, எல்லோருமே பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்கன்னு கேட்டால் அரபு நாட்டில் பேச்சு நாங்கள் தூளுக்கும் கணக்கெடுக்க மாட்டோம், இங்கெல்லாம் யாரா எங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நாங்கள் இஸ்ரேல்கிட்ட கேட்போம், இஸ்ரேல் ஓகேண்டா சேர்ந்து ஈரானுக்கு அடிப்போம் ஏன்னா இப்போ அடிக்கணுமான அந்த ரஷ்யா அதே போன்று சீனாவை தவிர்த்துட்டு ஈரான் மட்டும்தான் அந்த கெத்தோட நிற்கிறான். அடுத்ததாக நார்த் கொரியா நிற்கிறான், அவன்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, எனவே அவனோட போய் முட்ட முடியாது, அவன் கடந்துட்டு போகிறான்னு விட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் ஈரான்கிட்ட இருக்கிற அந்த பெட்ரோலிய வளத்தை மொத்தமாக சுரண்டனுமாக இருந்தால் ஒரே வழி, பெட்ரோலை தாண்டி அரிய வகை கனிமங்கள் எல்லாம் ஈரான்லையும் இருக்குது, இதையெல்லாம் எடுக்கணும்னா சீனாவுக்கு போட்டியாக சீனாவில் தங்கி நிற்காத வகையில் அமெரிக்கா செயல்படணுமாக இருந்தால் ஈரானை கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்கிறது. வெனிசுவேலாவை ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி தான் கிரீன்லாந்தை கையில் எடுக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் தற்போதைய தாக்குதலுக்கு மிக தெளிவாக அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை நாங்களும் எதிர்கொள்வதற்கு தயார் என்கிற விதமாக இன்றைக்கு ஈரானும் மிக தெளிவான அறிவித்தல்களை விடுத்திருக்கிறார்கள். ஈரானுடைய ஆயுதங்களை காட்சிப்படுத்தக்கூடிய புகைப்படங்களை எல்லாம் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களும் அதேபோன்று ஈரானுடைய ஊடகங்களும் கூட இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய இராணுவமும் ஈரானுடைய புரட்சிகர இஸ்லாமிய இராணுவ பிரிவு IRGCயும் இணைந்து ஒரு கூட்டறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டறிக்கையில் மிக தெளிவாக நாங்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தயார், அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் உச்சமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம், அதற்கு எப்பொழுதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் கூட்டறிக்கையாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க, IRGC தனியாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க, ஈரானுடைய இராணுவம் தனியாகவும் அறிக்கைகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஒற்றுமை நாங்கள் ஒன்றோ இறக்கிற வரைக்கும் தொடரும் அல்லது வெற்றி பெறுகிற வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிக்கையை முடிச்சிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஒன்றோ நாங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவோம், அமெரிக்காவோட சண்டை போடுவோம், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அழிகிற வரைக்கும் அமெரிக்காவோட சண்டை போடுவோம், சரண்டருங்கிறது கிடையாது, எனவே நாங்கள் ரெடியாகத்தான் இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இதற்கு நடுவில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் அமெரிக்காவுடைய விமானப்படை கடந்த வாரம் 12 F-15 வகையான விமானங்களை அந்த மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. F-15 அதே போன்று F-35 இந்த விமானங்கள் ரேடாருக்கு சிக்காமல் தாக்குதல் நடத்தக்கூடிய வேகமான விமானங்கள். இந்த F-35 விமானங்களை கொண்டுதான் யமன்ல பல தடவைகள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது, காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்தியது, கடைசியாக இஸ்ரேலுக்கும் அதே போன்று ஈரானுக்கும் இடையிலான யுத்தங்களிலும் இது பயன்படுத்தப்பட்ட காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஈரானிடத்தில் F-35 விமானங்கள் கிடையாது, ஆனால் ஈரான் சர்வதேச மட்டத்தில் மிக பலம் வாய்ந்த ஒரு இராணுவ கட்டமைப்பையும் அதே போன்று ட்ரோன் கட்டமைப்பையும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ட்ரோன் தாக்குதல்களை கூடுதலாக ஈரான் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஈரான் நடத்தினாலும் அதை இடையில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலங்களில் அவங்க தடுத்திருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம பார்த்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. ஒரு பரபரப்பான சூழல், ஒரு அச்சமான சூழல் மத்திய கிழக்கிலே நிலவிக்கொண்டே இருக்கிறது. மத்திய கிழக்கு எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம், ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் என்கிற இந்த அச்சங்களுக்கு மத்தியில் தான் இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.